வணக்கம் நண்பா. இன்னைக்கு நான் சொல்லப் போற விஷயம் இருக்கே, இது சாதாரண டேட்டிங் டிப்ஸ் கிடையாது. இது ஒரு டார்க் சைக்காலஜி. 99% பசங்களுக்கு, ஏன் ஒருவேளை உங்களுக்கும் கூட இது தெரியாம இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரு கேள்வி இருக்கும். மச்சான், நான் அவளுக்காக எல்லாமே பண்றேன். அவ கேட்டதெல்லாம் வாங்கி தரேன். அவள கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன். ஆனா அவ ஏன் என்ன லவ் பண்ணல? ஏன் என்ன ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணா? ஆனா எந்த முயற்சியும் எடுக்காத அந்த இன்னொரு பையன்கிட்ட மட்டும் அவ ஏன் ஈர்க்கப்படுறா? இந்த கேள்வி உங்க மனசுல இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்னைக்கு நாம இமோஷனல் கெமிஸ்ட்ரி பத்தி பார்க்க போறோம். ஒரு பெண்ணோட மனசுல ஆசை, டிசையர், அதாவது காதல் எப்படி உருவாகுது, அது எப்படி உடையுது அப்படிங்கறத சயின்ஸ் ரீதியா பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியும் போது ஒரு பெண் காதலில் விழுவதற்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிருக்கும். இது வெறும் தியரி இல்ல, இது ஒரு லைஃப் ஹேக். So welcome to the most important video of your life. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல அடிப்படையான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண் உங்க மேல காதல்ல விழணும்னா she needs time. அவளுக்கு நேரம் தேவை. பசங்களா, நம்ம மூளை வேற மாதிரி வேலை செய்யும். நம்ம ஒரு பொண்ண பார்த்தோம், புடிச்சிருக்கு, சிரிச்சா அவ்வளவுதான், மச்சான் லவ்டான்னு முடிவு பண்ணிடுவோம். ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எப்பவுமே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி டக்குன்னு வெந்துடுவீங்க. அதாவது பொண்ண பார்த்த உடனே எமோஷனலா கனெக்ட் ஆகிடுவீங்க. குயிக் ரியாக்ஷன். ஆனா பொண்ணுங்க, அவங்க பார்பிக்யூ பிரிஸ்கெட் மாதிரி. உங்களுக்கு பார்பிக்யூ தெரியுமா? ஒரு நல்ல கறி சமைக்கிறதுக்கு குறைஞ்சது 10 மணி நேரம் ஆகும். மெதுவா ஆழமா வெந்தாதான் அது டேஸ்டா இருக்கும். பொண்ணுங்க காதல்ல விழுறதும் அப்படிதான். அவங்க குக் ஆகிறதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். அவங்க மனசு ரெடி ஆகணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இருக்கறதால அவளை பார்த்த உடனே ஐ லவ் யூ சொல்றது, உடனே ரிப்ளை பண்றது, உடனே அவளுக்கு எல்லாமே பண்றதுன்னு அவசரப்படுறீங்க. நீங்க சீக்கிரம் வெந்துட்டீங்க. ஆனா அவ இன்னும் குக்காகவே இல்ல. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உங்களோட ஆசை 100ல இருக்கு, அவளோட ஆசை 0ல இருக்கு. நீங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதனால அவங்க பயந்து போயிடுறாங்க. சோ விதி எண் 1: ஸ்டே கூல், டேக் யோர் டைம், டோன்ட் ரஷ். அவசரப்படாதீங்க. உங்க மனசுல 1000 ஆசைகள் இருக்கலாம், ஆனா வெளிய காட்டிக்காதீங்க. அவ உங்ககிட்ட பேச வரலையா? கிரேட், பரவாயில்ல. மெசேஜ் பண்ணலையா? அதுவும் பரவாயில்ல. இன்னைக்கு மீட் பண்ணீங்களா? குட். அடுத்த வாரம் வரைக்கும் பார்க்க முடியாதா? அதுவும் நல்லதுதான். நான் ரொம்ப கேர் பண்றேன்னு காட்டிக்காதீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. நீங்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா இருக்கலாம், ஆனா அவங்க ஸ்லோ குக்கிங் பார்பிக்யூ அப்படிங்கறத மறக்காதீங்க. அவங்கள லவ் பண்றதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். சரி, இப்போ டைம் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன? இங்கதான் நம்ம வீடியோட ஹீரோ வராரு. அந்த வார்த்தை தான் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் உங்க லைஃபையே மாத்த போகுது. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த மெஷர் ஆஃப் டிசையர். முதலீடு தான் ஆசையை அளக்கும் கருவி. சிம்பிள் சைக்காலஜி மச்சான். ஒரு விஷயத்துல நீங்க எவ்ளோ நேரம், எவ்ளோ உழைப்பு, எவ்ளோ காசு போடுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா மாறிடும். உதாரணத்துக்கு, உங்க ஃப்ரெண்ட் ஒரு புக்க ஃப்ரீயா கொடுக்கறான். நீங்க அதை படிப்பீங்களா? சந்தேகம்தான். ஆனா நீங்களே காசு கொடுத்து ஒரு கடையில போய் தேடி ஒரு புக்க வாங்கினா கண்டிப்பா படிப்பீங்க. ஏன்னா நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இதுதான் மனித இயல்பு. We love what we invest in. நாம எதுல முதலீடு பண்றோமோ அதை நாம நேசிப்போம். இப்போ இதுக்கும் டேட்டிங்க்கும் என்ன சம்பந்தம்? ஒரு பொண்ணு உங்க மேல எவ்ளோ முதலீடு பண்றாளோ, நேரம், இமோஷன், அவ்வளவுக்கு அவ்வளவு அவ உங்க மேல காதல்ல விழுவா. ஆனா 99% பசங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? நீங்க மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. நீங்க தான் முதல்ல மெசேஜ் பண்றீங்க. நீங்க தான் டின்னர் வாங்கி தரீங்க. நீங்க தான் கிஃப்ட் தரீங்க. அவ கேட்ட உடனே எஸ் சொல்றீங்க. நீங்க தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. அவ சும்மா இருக்கா. சோ சைக்காலஜி படி யாரு காதல்ல விழுவா? நீங்க தான் விழுவீங்க. அவ விழமாட்டா. அதனாலதான் அவ உங்களுக்கு பெஸ்டி டேக் கொடுத்துட்டு யாரோ ஒரு டாக்ஸிக் கை பின்னாடி போவா. ஏன் தெரியுமா? அந்த பையன் அவளை இன்வெஸ்ட் பண்ண வைப்பான். அவனுக்காக அவ வெயிட் பண்ணுவா. அவனுக்காக அவ அழுவா. அவளோட இமோஷன்ஸ அங்க இன்வெஸ்ட் பண்றா. சோ அவனை லவ் பண்றா. சோ நீங்க ஜெயிக்கணும்னா யூ நீட் டு மேக் ஹர் இன்வெஸ்ட் இன் யூ. அவளை உங்க மேல முதலீடு செய்ய வைக்கணும். முதலீடு 3 வகையா இருக்கு. கம்ப்ளையன்ஸ், ஒத்துழைப்பு அல்லது சொல்வதை செய்தல். மென்டல் ரூமினேஷன், உங்களை பற்றி சிந்தித்தல். டெம்பரல் இன்வெஸ்ட்மெண்ட், நேரம் செலவிடுதல். இத ஒவ்வொன்னா டீப்பா பாப்போம். முதல் வகை கம்ப்ளையன்ஸ். அப்படின்னா என்ன? நீங்க ஒன்னு சொன்னா அவ அதை கேட்கணும். அவளை உங்க வழிக்கு கொண்டு வரது. இது ரொம்ப பவர்ஃபுல் மச்சான். ஒவ்வொரு வாட்டியும் அவ உங்களுக்கு எஸ் சொல்லும் போதும் அவ உங்ககிட்ட இமோஷனலா கனெக்ட் ஆகுறா. அவளையும் அறியாம உங்க மேல இன்வெஸ்ட் பண்றா. இதுல 3 லெவல்ஸ் இருக்கு. ஈஸியில இருந்து கஷ்டமானது வரைக்கும் போலாம். லெவல் 1 கம்ப்ளையன்ஸ் ரிக்வெஸ்ட்ஸ், பணிவா கேட்கறது. நீங்க இப்பதான் பழக ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது பயமுறுத்தாத விஷயம். பணிவா கேட்கறது.
உதாரணம், கொஞ்சம் அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து தரியா? உதாரணம், நம்ம 4 மணிக்கு மீட் பண்ணலாமா? உதாரணம், கொஞ்சம் என் கோட்டை புடிச்சுக்கோ. இது சின்ன விஷயம்தான். ஆனா அவ சரின்னு சொல்லும்போது அவளோட ஆழ் மனசுல இவன் கேட்டா நான் செய்யறேங்கிற மைண்ட் செட் உருவாகுது. அவ உங்க கண்ட்ரோல்குள்ள வரா. இந்த சின்ன சின்ன எஸ்ஸ கலெக்ட் பண்ணுங்க. இது அவளை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். லெவல் 2 கம்ப்ளையன்ஸ் டிமாண்ட்ஸ். உரிமையா சொல்றது. இது கொஞ்சம் ஹை வேல்யூ மேன் ஸ்டைல். அவ உங்ககிட்ட கம்ஃபர்டபுள் ஆகிட்டா நீங்க ப்ளீஸ் போடாம நேரடியா சொல்லணும். தவறு. ப்ளீஸ் நம்ம இன்னைக்கு போலாமா? கெஞ்சுற மாதிரி. சரி வா நம்ம இன்னைக்கு அந்த ஷோக்கு போலாம். முடிவெடுக்கிற மாதிரி. தவறு. கேன் யூ கிவ் மீ தட்? சரி, ஹேண்ட் மீ தட் நாப்கின் ஸ்வீட் ஹாட். வித்தியாசம் புரியுதா? நீங்க கேள்வி கேட்கல, நீங்க ஆர்டர் பண்றீங்க. ஒரு லீடர் மாதிரி. பெண்களுக்கு இயற்கையாகவே ஒரு லீடர் கூட இருக்க தான் பிடிக்கும். நீங்க முடிவெடுக்கணும், அவ அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் அவங்கள ஈர்க்கும். நீங்க டாமினேட் பண்றீங்க, ஆனா மரியாதையோட. அவ உங்க மேல மரியாதை வச்சிருந்தா கண்டிப்பா இதுக்கு எஸ் சொல்லுவா. லெவல் 3 டேக் இன் கம்ப்ளையன்ஸ். சொல்லாமல் செய்தல். இதுதான் டாப் லெவல். நீங்க கேட்கவே மாட்டீங்க, நீங்க செய்றீங்க, அவ அதை ஏத்துப்பா. உதாரணம், அவளை கைய பிடிச்சு கூட்டிட்டு போறது. வா போலான்னு சொல்லி கைய பிடிக்கிறது. உதாரணம், கிஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்காம அந்த மொமெண்ட்ல கிஸ் பண்றது. ரொம்ப முக்கியமான விஷயம் எஸ்கலேஷன். படிப்படியாக உயர்த்துதல். நீங்க எடுத்த உடனே லெவல் 3 பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாது தப்பா போயிடும். முதல்ல சின்ன சின்ன ரெக்வெஸ்ட் லெவல் 1, அப்புறம் டிமாண்ட் லெவல் 2, அப்புறம் தான் ஆக்ஷன். அவங்களுக்கு நோ சொல்ல தோணாத அளவுக்கு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவளை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். நிறைய பசங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? பொண்ணை பார்த்து பயந்து போய் எப்பவுமே ரெக்வெஸ்ட் மோட்லயே இருப்பாங்க. உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டு கேட்டு போர் அடிக்க வைப்பாங்க. பி எ மேன், டேக் சார்ஜ். அவளை உங்களுக்கு எஸ் சொல்ல வைங்க. அடுத்த பெரிய முதலீடு மென்டல் ரூமினேஷன். அதாவது உங்க பக்கத்துல இல்லாதப்ப கூட அவ உங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ எவ்ளோ நேரம் தனியா இருக்கும்போது உங்க ஞாபகத்துல இருக்காளோ அவ்வளவு ஆழமா காதல்ல விழுவா. இதுதான் அப்செஷன், பைத்தியமா ஆக்குறது டூல். எப்படி அவளை யோசிக்க வைக்கிறது? அதுக்கு 3 வழிகள் இருக்கு. வழி 1, அவளுக்கு ஒரு வேலை கொடுங்க. அவளுக்கு ஒரு சின்ன வேலை கொடுங்க, அவ ஃப்ரீ டைம்ல பண்ற மாதிரி. உதாரணம், ஹே நம்ம அடுத்த வாரம் போற அந்த படத்துக்கு டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணி வை. உதாரணம், நீ வரும்போது உங்க ஏரியால ஃபேமஸான அந்த ஸ்வீட் வாங்கிட்டு வா. அவ அந்த ஸ்வீட் வாங்கும்போதும் டிக்கெட் புக் பண்ணும்போதும் யார் ஞாபகம் வரும்? உங்க ஞாபகம். இவனுக்காக இத பண்றேன்னு அவ மூளை பதிவு பண்ணும். அவ உங்களுக்காக வேலை செய்றா. அவளோட எஃபர்ட்ட உங்களுக்காக போடுறா. வழி 2 மர்மம். எல்லாத்தையும் ஓப்பனா கொட்டிடாதீங்க. பி எ பசில். பசங்க பண்ற தப்பு, பொண்ணுகிட்ட பேசின உடனே தன்னோட ஜாதகம், லவ் ஸ்டோரி, ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாத்தையும் பயோடேட்டா மாதிரி ஒப்பிச்சிடுவாங்க. போரிங். அவளுக்கு உங்க மேல கேள்விகள் இருக்கணும். இவன் என்ன நினைக்கிறான்? இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? இவனுக்கு வேற கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா? இந்த கேள்விகள் அவ மண்டையில ஓடிட்டே இருக்கணும். தெளிவான பதில உடனே கொடுக்காதீங்க. அவளை யோசிக்க விடுங்க. நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க கூடிய ஆளா இருந்தா நீங்க போரிங். நீங்க ஒரு புதிரா இருந்தா அவ உங்களை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவா. அந்த ப்ராசஸ்ல காதல்ல விழுவா. வழி 3 இமோஷனை தூண்டுவது. அவளை கோபப்படுத்துறது கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா இது அட்வான்ஸ் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான். ஒரு பொண்ணு உங்க மேல கோபமா இருந்தாலும் அவ உங்கள பத்தி தான் யோசிக்கிறா. இவன் ஏன் இப்படி பண்ணான்னு யோசிச்சு அப்புறம் இவ மேல செம்ம கோபம் வருதுன்னு சொல்லி கடைசியா எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு முடிப்பா. ஏன்னா இமோஷன் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா பிகினர்ஸ் இதை ட்ரை பண்ணாதீங்க. முத 2 மெத்தட் போதும். கடைசியா டெம்பரல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது டைம். இது ரொம்ப சிம்பிள். அவ உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா கவனிங்க, இது பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட். அவ சும்மா உங்க கூட இருந்தா மட்டும் பத்தாது. மேல சொன்ன கம்ப்ளையன்ஸ் மற்றும் மென்டல் ரூமினேஷன் இருக்கணும். அப்போதான் அவ உங்க கூட இருக்கிற நேரத்துக்கு மதிப்பு இருக்கும். ஆனா லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல இது ரொம்ப முக்கியம். புவி ஈர்ப்பதற்கை மாதிரி. முதல்ல தெரியாது, ஆனா போக போக தான் அதோட பவர் புரியும். சோ சுருக்கமா சொல்றேன், டோன்ட் ட்ரஷ். நீங்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா இருக்கலாம், ஆனா அவங்க பார்பிக்யூ கறி மாதிரி. வேக வைக்க டைம் கொடுங்க. அவசரப்படாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கீ. நீங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணா நீங்க தான் லவ் பண்ணுவீங்க. அவ இன்வெஸ்ட் பண்ணாதான் அவ லவ் பண்ணுவா. ஸ்டார்ட் ஸ்மால். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எஸ் வாங்குங்க. பேப்பர் கொடு, தண்ணி கொடு. பி எ லீடர். மரியாதையா ஆர்டர் பண்ணுங்க. சொல்றத செய்ய வைங்க. பி எ பசில். அவ மைண்ட்ல நீங்க ஓடிட்டே இருக்கணும். அவளுக்கு சின்ன சின்ன டாஸ்க் கொடுங்க. கொஞ்சம் மர்மம் மாறுங்க. நண்பா, காதல்ங்கிறது ஒரு ஃபீலிங்ஸ் மட்டும் இல்ல. அது ஒரு கெமிஸ்ட்ரி. அது ஒரு சைக்காலஜி. இந்த விஷயங்கள் தெரியாம நல்ல பசங்க நிறைய பேர் நைஸ் காய்ஸாகவே இருந்து ஏமாந்து போறதுதான் இங்க சோக வரலாறு. இனிமே நீங்க நைஸ் காய் இல்ல. நீங்க ஒரு ஹை வேல்யூ மேன். உங்க நேரம், உங்க உழைப்பு இதெல்லாம் விலை மதிப்பில்லாதது. பிரைஸ்லெஸ். அதை யாருக்கு தரணும், எப்படி தரணும், பதிலுக்கு என்ன வாங்கணும்னு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்க லைஃபை மாத்தும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் டீப்பான டார்க் சைக்காலஜி வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ல மோர்னு டைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை தட்டி விடுங்க.
அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay strong, stay sharp. Love you guys.